வெறும் 10 நிமிஷத்துல ராஜஸ்தானி ஃபேமஸ் ஆன மினி கச்சோரி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். செட் பை வாக்ஸ்ல எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட் போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணி 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ண எல்லாத்தையும் கையால நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ஈரோ துணியால மூடி கொஞ்ச நேரம் ஓரமா வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துலாம். அந்த கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சோண்டு மிளகு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி மிக்ஸி ஜார்ல அரைச்சி ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸியை நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசி பருப்பும் கொஞ்சோண்டு உப்பு கடலையும் ஆட் பண்ணிட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா பிளாக் சால்ட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பாசி பருப்பும் உப்பு கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்க லோ ஃப்ளேம்ல வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு சர்க்கரை, இது வந்து ஆப்ஷனல், அதுக்கப்புறம் கஸ்தூரி மேரி தூவி விட்டு கேஸ் ஆஃப் பண்றேங்க. ரெடி பண்ண மசாலாவை நல்லா பால் ஷேப் குத்து ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச மைதா மாவுல கொஞ்சமா மாவு எடுத்துட்டு அதில் நம்ம ரெடி பண்ண மசாலாவை நல்லா ஸ்டப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்றதுக்காக ஒரு கடாயில வந்து ஆயில் எடுத்துக்கிட்டோம். அந்த ஆயில வந்து மீடியம் ஃப்ளேம்ல நம்ம ரெடி பண்ண கச்சோரியை வந்து ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 நிமிஷத்துக்கு திருப்பி போட்டுட்டு நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கச்சோரியை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்தீங்கன்னா நம்ம கச்சோரி வெளியே மட்டும் ஃப்ரை ஆயிரும், உள்ள ஃப்ரை ஆகாது. உங்ககிட்ட சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துல ராஜஸ்தானி ஃபேமஸான மினி கச்சோரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மினி கச்சோரியை நம்ம அடிக்கிற மலையில சுட சுட செஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. வைஃப் செஞ்ச இந்த மினி கச்சோரியை டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. சீக்கிரமா இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சதா அடுத்த என்ன ரெசிபி செய்யலாம்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இன்னைக்குள்ள சௌதாகேஷ் vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.